அது குருவானவர் சொல்றார் தத்தாத்திரியர். எக்காலம் வரையில் கர்த்தவயமான வேதாந்தங்களுக்கு வேதாந்தங்கள் இல்ல வேதாளங்களுக்கு கர்த்தவியத்தை வேதாளத்துக்கு இணையா ஒப்பிடுறார். பேய்களுக்கு இணையா. நரனானவன் அஞ்சுகின்றானோ இந்த கடமை, பொறுப்பு, ஆசை, அச்சம் இதுக்கான விஷயங்களுக்கு எந்த காலத்து வரைக்கும் இந்த பிசாசுங்களுக்கு இந்த நரன்னா மனிதன் அஞ்சுகிறான்றானோ அதுவரையில் வேதாளங்களினால் ஆவேசிக்கப்பட்டவன் போல் அவன் சுகத்தை அடைகிறதில்லை. எத்தனை காலம் வரைக்கும் இந்த கர்த்தவியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் வேதாளம் பிடிக்கப்பட்ட விக்ரமாதித்தன் போல நம்ம இதுல பிடிச்சிட்டு அதுல இருந்து நமக்கு உண்மையான சுகத்தை நோக்கி திரும்புறதே இல்லை அப்படிங்கிறார். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆவேசிக்கப்பட்டவன் போல் அவன் சுகத்தை அடைகிறதில்லை. கர்த்தவியம் என்னும் கால சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட மானிடருக்கு எப்படித்தான் சுகம் உண்டாக போகிறது? கால சர்ப்பம், சர்ப்பம்னா பாம்பு. அப்ப கர்த்தவியங்கிறது ஒரு ஒரு விஷப்பாம்புக்கு விஷத்துக்கு இணையாக தீண்டப்பட்டவனுக்கு எப்படி அவனுக்கு சுகம் வரும்? உண்மையான சுகத்தை பத்தி தெரியுங்கிறார். கர்த்தவியம் என்ற விஷ பரிஷத்தினால் உலகத்தார் யாவரும் மூர்ச்சை அடைந்து இருப்பதை நீ பார்க்கவில்லையே? அந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கர்த்தவியங்கிற இந்த விஷயத்தினால இந்த கடமை, பொறுப்பு, எனக்கு நான் 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 ஆசை, அச்சம் இது போன்ற விஷயங்களினால இந்த விஷங்களினால பீடிக்கப்பட்டு எல்லாருமே ஒரு மயக்க நிலையில இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறார். அவர்கள் தனக்கு எது சரியானது எது சரியில்லை என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்றாருங்க ஆச்சாரியார். இதத்துக்கு காண முயற்சிகளையும் சாதனங்களையும் விட்டு அந்நியமாக முயல்வதுமன்றி அடிக்கடி மோகத்திலே மூழ்குகிறார்கள். இவ்விதம் உலகத்தோர் கர்த்தவியம் என்ற விஷத்தினால் மூர்ச்சை அடைந்து அனாதி காலமாக பயங்கர இந்த விஷ சமுத்திரத்தில் தவிக்கிறார்கள். சமுத்திரத்தை, சம்சாரத்தை, நம்ம வாழ்க்கைய ஒரு விஷம்ன்றாரு. இது எப்படி நமக்கு வந்ததுன்னா நம்மளுடைய கர்த்தவியம் தான். தன்னை பற்றி நமக்கு தெரியாத ஒரு அஞ்ஞானத்தினாலையும் தான் 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 நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் என்னால் இது செய்யப்பட்டது, என்னால் இது செய்யப்படுகின்றது, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இது செஞ்சாக வேண்டும், எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, நான் இது அது அதுன்னு இந்த நானை சுற்றி எதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல அது எல்லாம் தான் கர்த்தவியத்துக்கு வந்துருது. எவ்விதம் என்றால் சில இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்றாரு. என்னன்னா எவ்விதம் என்றால் சில வழி பிரயாணிகள் விந்திய மாமலையை அடைந்து அவர்கள் பசியானது மீதி இருந்த, அதாவது ஒரு பிரயாணிகள்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு மலை மேல போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்ததுல அவங்களுக்கு களைப்பாயிடுச்சு, தண்ணி தாகம் அடிக்குது, சாப்பாடு இல்லை. இப்போ மலை உச்சிக்கு போயிட்டாங்க. எப்படியாவது எதையாவது ஒன்று சாப்பிட்டாகணும், எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு நினைக்கும் போது அங்க அவங்களுக்கு ஒரு பழம் தென்படுது. அந்த பழத்தை எடுத்து வேகமா வெறி கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன ஏது, அது என்ன சுவை எதுன்னே தெரியாம அதை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய தன்மையானது உடம்புல எல்லாம் அரிப்பும் அதுல ஒரு விஷத்தன்மையும் உடம்பெல்லாம் ரொம்ப நச்சுத்தன்மை ஆகுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவங்க வேற பக்கத்துல வேற என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஊமத்தங்காய் அப்படிங்கிற அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா எலுமிச்சம்பழம் நினைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல கண்ணு போயிடுது. ஏன்னா அது சாப்பிட்டா கண்ணு ஒழுங்கா வேலை செய்யாது. சோ இப்ப அதுல சில பேருக்கு கண்கள் போயிடுது. அதான் அந்த கதையை அப்படியே சொல்லிட்டு வர்றார். பூவத்தங்கனிகளை பார்த்து அவைகளை பிராந்தியினால் எலுமிச்சை பழம் என்று கருதி எல்லோரும் பறித்து தின்று விட்டார்கள். அதன் மேல் அவர்கள் உன் 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 மந்தர்களான வழி அதுக்கப்புறம் நம்ம போற வழி தெரியாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சிலர் மரக்கும்பினிலும் அகப்பட்டு, எனக்கு கண்ணு தெரியல. என்னைக்கு அந்த ஊமத்தங்காய் சாப்பிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. நம்ம எப்படி பக்கம் போறது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சில பேர் பள்ளத்துல விழுந்துறாங்க, சில பேர் குழியில விழுந்துறாங்க, சில சில பேர் மரக்கிளையில பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு உடம்பெல்லாம் அடிபட்டுருது. இதுல ஒருத்தரை திட்டிக்கிறாங்க, ஒருத்தரை தூஷணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வருது, அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அவற்றில் சிலர் தேக முழுமையும் தொந்தரவாகி தெய்வ செயலாலோ ஒரு பட்டணத்தின் இப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை ஆகி அதுல ஒரு சில பேர் ஏதோ ஒரு பட்டணம்னா ஊர், சென்னை பட்டணம்னு சொல்ற மாதிரி ஒரு ஊர் பக்கத்துல போறாங்க. அங்க ஒரு ஒரு ஊருடைய காவலாளர்கள் இருக்காங்க, துவாரபாலர்கள் இருக்காங்க. அவர்களினால் ஊருக்குள்ள போக விடாம தடுக்கப்படுகிறார்கள்.
திருப்பி அங்கிருந்து தேச காலங்களில் உணர்ச்சி இல்லாதவராய் அவ்விடத்தில் பலமாய் கலகம் செய்தனர். அப்போது துவாரபாலர்களால் அடிக்கப்பட்டு நாலா பக்கத்திலும் அந்த நாலா அப்ப ஒரு ஊருக்குள்ள போகணும்னு சண்டை பண்றாங்க. அந்த வெளியில இருக்க காவலாளி அடிச்சு துரத்துறான். நடு ராத்திரி எங்க போறதுன்னு தெரியாம 4 பக்கத்திலும் அந்த நிசி வேளையில் ஓட ஆரம்பித்தார்கள். நைட்ல சிலர் அகழிகளில் வீழ்ந்தனர், சிலர் முதலைகளாக விழுங்கப்பட்டனர், சிலர் கிணறுகளில் வீழ்ந்து உயிரிழந்தனர், மற்றும் சிலர் கொல்லப்பட்டனர், சிலர் சிறை வைக்கப்பட்டனர். எதுக்கு இந்த கதை சொல்றாருன்னா, இப்பதான் அது ஃபைனலா சொன்னது. இவ்விதமாக உலகத்தில் ஜனங்கள் அவரவர்களுடைய இச்சைகளினாலேயே கர்த்தவியம் என்னும் விஷத்தினால் மூர்ச்சித்துக்களாகிறார்கள் மூர்ச்சிதர்களாகிறார்கள். மோகத்தினால் அந்தகர்களாகவே இருக்கப்படியால் ஆகவே நரர்கள் விநாசத்தையே அடைகிறார்கள். என்ன சொல்ல வராரு அதுல குரு அப்படின்னா, நம்மளுடைய கர்த்தவியம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பு, நம்மளுடைய வெறுப்புனாலேயே எப்படி எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி போறோன்னே தெரியாம வழியில போறது, மலையில ஏறுறது, பசிக்கு எதையோ ஒண்ணு சாப்பிடுறது, அப்புறம் அது சரியில்லைன்னு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எதையோ ஒண்ணு பண்றது, அது சரியில்லாம கண்ணு போயிருது, கண்ணு போயிட்டு வழி தெரியாம கீழே விழுவுறது, அதுல சில பேர் வேற ஒருத்தவங்களோட சண்டை போட்டுக்கிறது, திருப்பி அதுல தெரியாம திருப்பி முதலைக்கிட்டயோ அல்லது மக்கள் கிட்டயோ எப்படியோ போட்டு கடைசியில ஏன் வாழ்றேன்னு தெரியாம உயிரிழந்து போறது. இந்த ஸ்டோரியில இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு முட்டாள்தனமா இருக்குது இல்ல. ஏன்னா அறிவில்லாத காரணத்தினால, ஒரு தெளிவில்லாத காரணத்தினால் இவர்கள் செய்வது போல இந்த மனிதர்கள் கர்த்தவியம் என்ற ஒரு விஷயத்தினால, இந்த ஆசைகளினால அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து 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 இறந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்வது. இந்த பழம் எலுமிச்சை பழம் நினைச்சுக்கிட்டு உமத்தங்காயை சாப்பிடுறது, இது சுகந்தரும் நினைச்சுக்கிட்டு துக்கத்துல போய் தலைய விட்டுறது. எல்லாமே பார்க்க சுகந்தரமா இருக்கும், ஆனா அது மிகப்பெரிய துக்கமா இருக்குங்கிறது நமக்கு தெளிவில்லாம அதுல போய் மாட்டிக்கிறோம்ல. அதை தான் சொல்றாருங்க. ஏ பார்கவா, நீ மோகத்தை கடந்து விட்டபடியால் தன்யனாய் இருக்கின்றாய். நீ இந்த மாதிரி விஷயத்துல கடந்துட்ட, அதனால நீ பரவாயில்ல. உயர்ந்த ஸ்ரேயஸ் என்னும் உப்பரிகையின் மேல் செல்வதற்கான ஏணியின் கீழான முதற்படி விசாரம் என்று அறிவாயாக. இருக்கிறதுலே உத்தமமான விஷயத்தை அடைவதற்கு செல்வதற்கான முதல் படி விசாரணை. விசாரணை என்ன? விவேகம் உள்ளுக்குள்ள வர்றது, புத்திக்குள்ள இந்த கேள்விகள்லாம் விவேகம் வருவதுதான் விசாரணை. நல்ல விசாரணை என்று எவன் எப்படித்தான் மோட்சம் அடைய முடியும், அடைய போகிறான்? நல்ல விசாரம் இல்லாமல் நம்மளால் மோட்சத்தை அடைய முடியாதுன்னு தத்தாத்திரி சொல்றார். அபிவிசாரம்னா விசாரம் இல்லாத தன்மை, விவேகம் இல்லாத தன்மை, புத்தி இல்லாத தன்மை. அபிவிசாரத்திற்கு அந்நியமாக மிருத்தி கிடையாது. மிருத்தினா இறப்பு, மரணம். அஞ்ஞானத்துல இருப்பதும் விசாரம் இல்லாமல் இருப்பதும் மரணித்து இருப்பதும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறார். அபிவிசாரத்தினாலேயே ஜனங்கள் நாசத்தை அடைகிறார்கள். பூர்வ ஆலோசனை செய்கிறவன் தன் கோரினத்தை சேர்ந்து வெற்றி பெறுகிறான். அசுரர்கள் எல்லாம் தங்கள் அபிவிசாரத்தினாலேயே நாசமடைகிறார்கள். அசுரர்கள் எல்லாம் தன் புத்தி இல்லாம தான் திருப்பி திருப்பி சண்டை போட்டு அவங்க தோக்குறாங்க. ஆனா தேவர்களுக்கு விசாரம் இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவிடம் போட்டு முறையிட்டு அவர்கிட்ட இருந்து சக்தியை வாங்கி இவங்க சுகம்படுறாங்க. அதெல்லாம் சொல்றாருங்க, எக்ஸாம்பிளா சொல்றாரு. சுகம் என்னும் விருட்சத்திற்கு விசாரம் என்பதுதான் முளைகளுடன் அடங்கிய பீஜம். நீ சுகப்படணுமா, உனக்குள்ள விசாரம் வரணும். அதுதான் விதை. விதை போட்டாதான் மரமா முளைக்குங்கிற மாதிரி விசாரம் உனக்குள்ள வந்தா மட்டும்தான் சுகம் என்ற ஒரு விஷயம் உனக்குள்ள முழுமையான அந்த சுகம் வெளிப்படும். இங்க அவர் பொருட்களினால் அடையப்படக்கூடிய சுகத்தை சொல்லவே இல்லை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு பொருள் கிடைச்சாலோ, ஒரு மனிதர்கள் கிடைச்சாலோ, ஒரு விஷயங்கள் கிடைச்சாலோ, உடைமைகளை அது எல்லாமே ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாரு. வெந்து போய் இருக்க உடம்பு மேல சந்தனம் பூசுற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. நான் சொல்றது இந்த உள்ளுக்குள்ள அந்த உயிர் தேடக்கூடிய அந்த உண்மையான சுகத்தை தான் இவர் மீன் பண்றாருங்க. அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு முழுமைத்தன்மை கிடையாது. எவ்வளவோ வருடங்கள் அவர் தவம் பண்ணி திருப்பியும் பார்கவன் ஆகிய பரசுராமர் குருவை தேடி வரார் அந்த நிலையை அடையணும்னு. அதனால நாம் அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். விசாரணத்தினால் பிரம்மசிரேஷ்டர், விசாரணத்தினால் ஹரி பூஜிக்கப்படுகிறார், மகேஸ்வரன் எல்லாருமே விசாரத்தினாலதான் பூஜிக்கப்படுகிறார்கள் சொல்றார். புத்திமான்களில் சிரேஷ்டருமான ராமர் தன் அபிவிசாரத்தினால் மானுக்கு ஆசை கொண்டு மகத்தான ஆபத்தை அடைந்தார். இங்கேயும் பாருங்க, ராமாயணத்துல ராமர் அந்த மானை பார்த்து ஆசைப்பட்டு
அந்த அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவர் யோசிக்காம அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போனதுனால எவ்வளவு பெரிய துக்கத்தை கடந்தாரு. அதுக்கப்புறம் அவர் போய் இலங்கையில போய் சண்டை போட்டு திருப்பி கூட்டு வர வேண்டியதாச்சு. அப்ப அந்த இடத்துல அவருக்கு அந்த விவேகம் அவிவேகம் வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. பிறகு விசாரத்தினால் சமுத்திரத்திற்கு அணை போட்டு இலங்கைக்கு சென்று ராட்சர்களை ஜெயித்தார். அபிவிசாரத்தினால் வேதாவும் மூடனாகி அபிமானம் ஏதுவதாக தன் தலையறுக்கப்பட்டான். பிரம்மா இருக்காருல்ல, நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு அவருக்கு ஒரு ஈகோ எப்படி வந்தது? அவருக்கு தெளிவான அந்த ஒரு புத்தி இல்லாததுனால தான் அந்த ஈகோ வந்து அதுக்கப்புறம் 5 தலையில ஒரு தலையை அவருக்கு வந்து அறுக்கப்பட்டது. இந்த புராண கதையில சொல்லப்படுதுல, அதைத்தான் இங்க சொல்றாரு. வேதாவும் மூடனாகி அபிமானம் ஏதுவதாக தன் தலையறுக்கப்பட்டான் என்று கேட்டிருக்கின்றோம். இதுல இதையும் சொல்றார். மகாதேவரான ஈஸ்வரனும் இதுல தப்பிக்கிறது இல்ல. அவர் பாட்டுக்கு பஸ்மாசுரனுக்கு வந்து வரத்தை கொடுத்துட்டு லாஸ்ட்ல அவனே அவரோட தலையில கை வைக்கிறதுக்கு வரும்போது இவர் தப்பிச்சு ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுல்ல. அதையும் குறிப்பிடுறாரு. மகாதேவனும் பூர்வ ஆலோசனை செய்யாமல் சரியா ஒரு விஷயத்த ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு யோசிக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு? அசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு நம்மை அவன் தொட்டால் நாம் பஸ்மமாயிடுவோம் என்று பயந்து ஓடி தலைமறைவானார். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் சொல்றாரு. அவருக்கு ஒரு கதை. ஹரியானவர் முன்னொரு காலத்தில் அவிவிச்சாரத்தில் பிருகுவின் பத்தினியை கொன்றதின் மேல் ஏற்பட்ட சாபத்தினால் மிகவும் சகிக்க கூடாத துக்கத்தை பிரார்த்தித்தார் மகாவிஷ்ணு. இவ்விதமாக இன்னும் அநேகம் தேவர்களும் அசுரர்களும் நரர்களும் மிருகங்களும் தங்கள் தங்கள் அவிவிச்சாரத்தினாலேயே மூலமான ஆபத்துக்களை அடைகின்றன. எல்லா ஆபத்துக்கும் எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம் அவிவிச்சாரமாகிய விவேகம் இல்லாத தன்மை, புத்தி தெளிவில்லாத தன்மை. எவர்கள் விசாரணையை கைவிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மகாபாக்கியசாலிகள், தீரர்கள் ஆவார். அப்படிப்பட்டவர்களை நான் எப்பொழுதும் வந்தனம் செய்கின்றேன். தத்தாத்திரேயர் சொல்றார், யார் விசாரம் பண்றானோ, யாருக்குள்ள அந்த விவேக புத்தி வருதோ அவனை நான் எப்பொழுதும் வணங்குறேன், அவனுக்கு பாக்கியசாலி அவன் அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்குலாம் விவேகம் வந்துருந்துச்சுன்னா பகவானுடைய கருணை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சர்வ ஜனங்களும் செய்யக்கூடாதவைகளை செய்யத்தக்கவை என்று தங்கள் அவிவிச்சாரத்திலே தாரணை செய்து மோகத்தில் அழுந்துகிறார்கள். இந்த மக்கள் வந்து எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு அதுல போய் திருப்பி மோகத்துல மாட்டிட்டு துக்கப்படுறாங்க. காரணம் கிளாரிட்டி இல்ல. அவா அபாரமான சங்கடத்தில் இருந்து, மிக மோசமான சங்கடத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு விசாரணம் ஒன்றே மார்க்கம் அப்படின்னு இங்க சொல்றாரு தத்தாத்திரேயர். இப்ப அதுக்கு மட்டும் இல்லாம இங்க அடுத்து சொல்றார். இப்படி வெகு வெகு காலமாக அவிவிச்சார அக்னியால் ஜுவாலையினால் சூழப்பட்டிருப்பவனுக்கு விசாரம் என்னும் சீத்தல ஸ்பரிசம் தகுந்த சாதனங்களில் எப்படி உண்டாகும்? சரி, ரொம்ப காலம் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறோமே, இப்ப இதுல இருந்து விடுபடுவதற்கான அந்த விசாரம் நமக்குள்ள எப்படி உண்டாகுன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. அது யாதெனில் எல்லாருடைய இருதய கமலங்களில் வாசம் பண்ணுகின்ற தேவதையினுடைய மேலான கிருபைதான் இவ் அவிச்சாரம் என்ற அந்தகாரத்தை நாசம் செய்யவும் விசார சூரியனை உதயமாக்கவும் செய்யும். வேறு சாதனம் எது? நமக்குள்ள இருந்து அந்த தேவி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். பரமாத்மா தான் நமக்குள்ள அந்த விஷயத்தை விசாரத்தை கொண்டு வரணும். அதற்கு நாம பக்தி பண்ணணும். அதற்கு நாம வந்து உபாசனை செய்யணும். நமக்குள்ள அந்த கேள்வி வருது இல்ல. இப்ப நீங்க வந்து உள்ள தேவி உட்காந்துட்டு நம்மள எதோ பண்றாங்களான்னு நினைக்காதீங்க. எனக்குள்ள அந்த கேள்வி வருதுனாலே அது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவின் ஆத்மாவினால் நமக்குள்ள கேட்கப்படுகிறது. பரமாத்மா உள்ள இருந்து நம்ம இயக்குகிறார் என்ற அர்த்தம். இந்த சாதனமின்றி இந்த விவேகமின்றி யார்தான் ஸ்ரேயஸை அடைந்திருக்கிறார்கள்? தெய்வத்தை மிகவும் பக்தியுடன் ஆராதனை செய்வதன் தான் இச்சாதனத்திற்கு மூல காரணம். பரதேவதையானவள் இவ்விதம் ஆராதிக்கப்பட்டால் விசார் பூரண சந்தோஷம் அடைந்து பக்தருடைய ஹிருதய ஆகாசத்தில் விசார சூரியனாக உதயம் செய்கிறாள். தொடர்ந்து நாம் இப்படி செய்யக்கூடிய நம்மளுடைய சாதனைகளும் பக்தியும் இவை நம்மளுடைய உள்ளத்துல இருந்து விசார சூரியனாக உதயமாகிறாள் அப்படிங்கிறாங்க. இது காரணமாகத்தான் ஏ ராமா,
உனக்கு திருப்புரையின் மகாத்மியத்தை முன்னதாகவே சொன்னேன். அத திருப்புரையின் மகாத்மியத்தை முன்னதாகவே சொன்ன அதனை கேட்டிருக்கப்படியால் தான் நீ இப்பொழுது மங்களத்தை சார்ந்திருக்கிறாய். உனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னேன்ல, அதை நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற. அது புரியுதா அப்படிங்கிறாரு. ஏனென்றால் ஸ்ரேயஸுக்கு மூலமாக இருக்கின்ற விசாரம் என்பது உன்னிடத்தில் உதயமாகி இருக்கின்றது. உனக்குள்ள அந்த விசாரம் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜன்னிபாத ஜுரமுடையவனுக்கு ஔஷங்களினால் தாதுக்களில் சுத்தியாகிற வரையில் பயம் இருப்பது போல அவிவிச்சார தோஷத்தினால் ஆவேசம் அடைந்தவனுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஜுரம் வந்துருச்சு, நமக்கு ஒரு ஜன்னியோ ஒரு ஜுரம் வந்துருச்சு, அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஔஷதத்தை எடுத்துக்கிறோம். ஔஷதம்னா நம்ம மருந்துகளை எடுத்துக்கிறோம். அது மருந்தை எடுத்து அந்த ஜுரத்துல இருந்து வெளியே வர வரைக்கும் நமக்குள்ள ஒரு பயம் இருப்பது போல நமக்கு இங்க அஞ்ஞானத்தினால விசாரம் பண்ணாததுனால நமக்குள்ள தொடர்ந்து ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும், ஞானம் அடைகிற வரைக்கும், நமக்குள்ள தெளிவடைகிற வரைக்கும்ங்கிறார். பரமமான விசாரம் உதயமானால்தான் மனித ஜென்மம் பலனுடையதாகிறது. த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த், அட்லீஸ்ட் அது பர்பஸ் ஆஃப் இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மனித உடம்பு எடுத்ததுக்கான ஒரு விஷயமே நமக்குள்ள இந்த விசாரம் வந்தாதான் நம்ம மனித சரீரத்துக்கான அந்த தன்மைக்கே வந்திருக்கிறோம்னு அர்த்தம். இல்லாட்டி நமக்கும் மற்ற விலங்கு சரீரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, சாப்பிடுது, எல்லா வேலையும் பண்ணுது, இறக்குது. நம்மளும் அதே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு இதுக்கு நமக்கு இருக்கிறது என்னது? பகுத்தறிவு ஆராயறது தானே, நமக்குள்ள இருக்க புத்திய விசாரம் பண்றது தானே. அது எப்போ ஒருத்தனுக்குள்ள உதயம் ஆகலையோ அது வரைக்கும் அவன் மற்ற விலங்குகளுக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதா இவருடைய கருத்தா இருக்குங்க. ஒருவனுடைய ஜன்ம திசையில் விசாரம் உண்டாகவில்லையோ அதுவரையில் அந்த ஜன்ம விருட்சமானது வந்தி என்றே சொல்லலாகும். அவனுக்கு விசாரம் உற்பத்தி இல்லைன்னா அந்த பிறப்பை அவன் எடுக்கிறது ஒரு பலனும் இல்லை. எவனுடைய ஜென்மத்தில் விமர்சனம் என்னும் விசாரணை உண்டாகிறதோ அதுதான் சபலமான ஜென்மம். விசாரணமற்ற மனிதர்கள் கிணற்று தவளைக்கு நிகராவர். எவனுக்கு தன்னை பற்றி விசாரணை வரலையோ கிணத்து தவளைக்கு சமமான, அந்த கிணத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம சுத்தி சுத்தி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சுகதுக்கத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறார். போகங்களானவை எப்படி சுப சுபாவங்களை அறியாமல் கிணற்றிலே உற்பத்தியாகி கிணற்றிலே தன் நாசத்தை அடைகிறதோ அவ்விதமே இந்த பிரம்மாண்ட கூபத்தில் ஜீவர்கள் தங்கள் ஆத்மார்த்தமான இன்னது சுபம் இன்னது அசுபம் என்று அறியாமல் விருந்தாவதாக அடிக்கடி உற்பத்தியாகி நாசத்தை அடைகிறார்கள். ஒரு தவளை கிணற்று தவளை கிணற்றிலே பிறந்து கிணற்றிலே வாழ்க்கை முழுக்க இருந்து அந்த கிணற்றை விட்டு வெளியே வராம அதுக்குள்ளேயே இருந்து இறப்பது போல விசாரம் இல்லாத ஒரு மனிதன், ஒரு ஜீவன் தன் வாழ்க்கையில இந்த உலகம் என்ற இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இதுலயே சுக துக்கன்றதுலயே மாறி மாறி மீண்டும் பிறக்கிறான், மீண்டும் இறக்கிறான், இதுல இருந்து வெளியே வர்றதே கிடையாது அப்படிங்கிறார். தனக்கு எது சரியானது என்றே தெரியாமலே அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து இறங்குகிறார்கள் அப்படிங்கிறார். துக்கங்களினால் மிகவும் விஷயத்தை அடைந்ததாலும் ஜீவர்கள் இந்த சம்சாரத்தை விடுகிறதில்லை. எப்படி பெண் கழுதையானது தன் கால்களினால் அடிக்கடி உதைத்து கொண்டிருந்தாலும் ஆண் கழுதை பின்தொடர்கிறது, தொடர்ந்து செல்கிறது, அவ்விதமே ஜனங்கள் இச்சம்சாரத்தில் உழன்று வருகிறார்கள். ஆனால் ஏ ராமா, நீ இவற்றை நீயே வென்றால் விசாரத்துடன் கூடியவனாக படியால் இத்துக்க சமுத்திரத்திலிருந்து தாண்டி விட்டாய் என்றார். அதாவது ஒரு உதாரணத்தை சொல்றார். பெண் கழுதை போச்சுன்னா பின்னாடி ஆண் கழுதை போய்கிட்டே இருக்கும். அது எத்தனை வாட்டி அந்த பெண் கழுதை உதைத்தாலும் அது பின்னாடியே போயிட்டே இருக்கிற மாதிரி இந்த மனிதர்கள் கழுதைக்கு என்னமா சொல்றார். இவங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது, மீண்டும் மீண்டும் இந்த சுகதுக்கத்துல இந்த உலகத்துல இந்த பண்ணக்கூடிய விஷயத்திலே ஆசைப்பட்டு அதுலேயே விழுந்து 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 நான் உருப்படுறதுக்கான வழியை வாழ்நாள ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இப்படியே வாழ்க்கைய சம்சார சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பரசுராமா, நீ அப்படி இல்லை. நீ இதுல இருந்து உனக்குள்ள விசாரம் வந்துருச்சு. நீ அப்படிதான் இருந்த, ஆனா இப்போ உனக்குள்ள அந்த மாற்றம் வந்திருக்கு, உனக்குள்ள அந்த கேள்வி வந்துருச்சு. விசாரத்துடன் கூடினவனாகபடியால் உனக்குள்ள அந்த விசாரம் வந்ததுனாலேயே இந்த மகா சமுத்திரத்தை தாண்டி விட்டாய். தாண்டி விட்டாய்னா அது தாண்டிட்டாருன்னா முழுசா தாண்டல, தாண்டறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் உனக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல கண்டிப்பா நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரத்தையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விசாரத்தையும் பார்த்தா நீ கண்டிப்பா தாண்டிடுவேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு குருவானவர் சீடனை பார்த்து சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
வாழ்க்கையில நமக்கு விசாரம் பண்றதுக்கு நமக்கு நம்மளுக்குள்ள ஆழமான உள்ள கேள்வி நமக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாத்த பத்தியும், உலகத்தை பத்தியும், இறைவனை பத்தியும், என்ன பத்தியும், நான் சுகமா துக்கமா, வாழ்க்கையா, வாழ்க்கை ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், என்ன வேணும் எது வேண்டாம், எல்லா சுகமும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, காணாம போயிடுது, எப்ப பார்த்தாலும் துக்கமா இருக்கே, என்ன சுத்தி நடக்குது, எனக்குள்ள என்னதான் வேணும், எனக்கு எதை நோக்கி போறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அட்லீஸ்ட் நம்ம முதல் படியில வந்து நின்னுட்டோம். அந்த முதல் படிக்கும் அந்த திரிபுரா தேவியினுடைய ஆசீர்வாதத்துல அவங்க தான் நம்ம இதயத்துல இருந்து அதை வழிநடத்தி இந்த கேள்வியும் உற்பத்தி பண்ணுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்வி ஏதோ தானா வரல. பல ஜென்மமா நீங்க செஞ்ச தபசுனாலதான் இந்த கேள்வி உங்களுக்குள்ள வருது. அப்ப இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக நீங்க விரும்பியதனால தான் அந்த தேவி அந்த கேள்வி உங்களுக்குள்ள வெளிப்படுத்துறா. அப்ப அதை பதில கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா பர்பஸா இருக்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் போய் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு கிணத்து தவளை போல பிறந்து பிறந்து இறக்கப் போகிறீர்களா, அல்லது ஒரு பெண் கழுதை பின்னாடி ஆண் கழுதை எத்தனை வாட்டி உதைத்தாலும் செல்வது போல இந்த உலக ஆசை இச்சை விஷயங்களுக்கு பின்னாடியே மாட்டிக்கிட்டு மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிகளிலே கால சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட விஷத்தினால் மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து இறக்கப் போகிறோமா என்பதை ஒவ்வொரு ஜீவனாகியன் ஜீவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால ஒரு அருமையான ஒரு கிரந்தம் விசாரம், விவேகம் தான் முதல்ல உற்பத்தி ஆகணும். எவ்வளவு அழகா அவர் கேள்வி கேட்கிறார், எவ்வளவு அழகா ஒரு பதில் சொல்றாரு. ரொம்ப அருமை. ஸோ இதோட இன்றைய இந்த சத்சங்கத்தை இந்த அடுத்த வாரம் இதனை தொடர்ச்சியை அடுத்து பார்ப்போம். இதோட 2வது அத்தியாயம் முடிஞ்சிருது. மொத்தம் 21 அத்தியாயத்துல இன்னைக்கு 2 அத்தியாயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். விசார மகாத்மியத்தையும் அப்புறம் பார்கவ பிரசனம், இந்த 2 அத்தியாயம் மொத்தம் 18 பேஜ் வரைக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளான அடிப்படையான நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்த ரொம்ப யதார்த்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்குள்ள ஆழ்ந்து விசாரத்தை கொண்டு வாங்க, விவேகத்தை கொண்டு வாங்க, வாழ்க்கையை சரியான போக்குல சரியான டைரக்ஷன்ல மாத்துங்க, நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணாதீங்க, தெளிவை நோக்கி முன்னேறுங்கள். அந்த பகவான் குரு அப்படி தெளிவை ஏற்படுத்த கொடுப்பது போல உங்களுக்குள்ளேயும் இந்த தெளிவுகள், இந்த விஷயங்கள், இந்த சத்சங்கங்கள் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு, அதனால கேட்குறீங்க. நமக்குள்ள அந்த கேள்விகள் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா அது நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால தான் உற்பத்தி ஆகுது. அதனால அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள், ஆரம்பியுங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் திரிபுரா ரகசியத்தினுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்களை ஆராய்வோம். திரிபுரா தேவியின் குரு தத்தாத்திரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக இருக்கட்டும். இன்னும் உங்களுக்குள்ள அந்த விவேகம் இருந்தா விவேகம் அதிகமாகட்டும். இதை கேட்டதுக்கு அப்புறம் விவேகம் அதிகமாகிறதுக்கு தான் அதை கேட்கறது, விசாரம் அதிகமாகிறதுக்கு தான் கேட்கறது. நல்லதே நடக்கட்டும். Blessings.